தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 114வது பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் மரியாதை செலுத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள காமராஜர் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, ஜெயக்குமார், எஸ்.பி. சண்முகநாதன், பெஞ்சமின் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனும் காமராஜர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர் மதிய உணவு திட்டத்திற்கு காமராஜரின் பெயரை சூட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காமராஜரது கனவு திட்டம், அவர்களது அடித்தளம், 14 லட்சம் மாணவர்கள் என்று தொடங்கிய அந்த திட்டம் இன்றைக்கு 14 கோடி மாணவர்கள் இந்தியாவிலே பயன்பெறும் வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சிறந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே மத்திய அரசு பெருந்தலைவர் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொண்டார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த ஊரான விருதுநகரில் உள்ள நினைவு இல்லத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விருதுநகரில் உள்ள நினைவு இல்லத்தில் காமராஜர் சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மாலை அணிவித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் பட்டதாரிகள் அதிகரித்ததற்கு காமராஜரே காரணம் என்று புகழாரம் சூட்டினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பட்டதாரிகள், 80% பேர் இன்றைக்கு பட்டதாரிகளாக ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் போட்ட அடித்தளம் தான் அது. அதனாலே அவரை காலம் உள்ள அளவும் தமிழ் மக்கள் போற்றுவார்கள், வாழ்த்துவார்கள்.